Hi friends, welcome to LexMax. 10th standard exercise 1.5ல 8th sum பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f composite g composite h equal to f composite g composite h என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் f of x, g of x மற்றும் h of x அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் இந்த இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச், இதை வந்து கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருது அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்ம செய்யலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எப்போவுமே கிவன் நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிக்குவோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கிவன் நம்ம எழுதியாச்சு. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? அதை 2 ப்ரூஃப்னு போட்டுக்கலாமா? 2 ப்ரூஃப், இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரூஃப் பண்ண போகிறதே நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? இப்போது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் காம்போசிட் ஜி ப்ராக்கெட்டில் இருக்குது, சரியா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி, அதுக்கு மீனிங் என்ன? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்ன? 3x + 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஃபுல்லாக சேர்ந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல நான் என்ன போடணும்? 3x + 1. நெக்ஸ்ட்டு -1 இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ 3x தான் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு, எஃப் காம்போசிட் ஜி. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ஃபுல்லாகவே கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹைச். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? எஃப் காம்போசிட் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா? ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3xன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். அப்போது 3x ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஜி காம்போசிட் ஹெச் இருக்குது. ஸோ ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன இதுக்கு இது எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணால் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணால் 3x + 1. ஸோ இதுதான் எனக்கு எக்ஸே அப்படின்றப்போ நான் என்ன எழுதணும்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸோ 3x ஸ்கொயர் + 1. இப்போது நான் ஜி காம்போசிட் ஹைட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக சேர்த்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ப்ராக்கெட் எங்கே போடணும்? ஜி காம்போசிட் ஹைட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ எஃப், இதுக்கு மீனிங் என்ன? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்எக்ஸ், இதுதான் இதோட மீனிங், சரியா? இது சேர்த்தே நம்ம எழுதிக்கலாம். நான் சேர்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எனக்கு ஜி காம்போசிட் ஹைச் அப்படின்றதோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர் + 1 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவோ அதோட வேல்யூவில் இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டிட் பண்ணணும், சரியா? எக்ஸ் -1 கொடுத்துருந்தாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் -1. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3x ஸ்கொயர் + 1. ஆல்ரெடி ஒரு -1 இருக்கு இல்லையா? ஸோ -1 + 1 கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட ஆன்சரும் 3x ஸ்கொயர் தான். ஃப்ரம் 1 and 2 we get left hand side equal to right hand side. ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கிவனில் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஓகேவா? ஓகே, நம்ம கொடுத்துருக்குறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெண்டுமே ஈக்குவல்னு வந்துருச்சு. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. இதே தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எழுதினாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to x squared, g of x is equal to 2x மற்றும்
h of x equal to x plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இப்போவும் நம்ம அதே தான் செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன பண்ணமோ அதே தான் செகண்ட் சப்டிவிஷன்லேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். f composite g composite h equal to f composite g composite h. ஓகே, இது தான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ f composite g ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ f of g of x, f of g of x ஓட வேல்யூ என்ன? 2x. நெக்ஸ்ட்டு f of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர்டு. ஸோ x இருக்கிற நேரத்தில் எனக்கு 2x இருக்கிறதுனால 2x the whole squareனு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, x ஸ்கொயர் பண்ணும்போது x ஸ்கொயர். இப்போ நான் f காம்போசிட் g மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஃபுல்லாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு f காம்போசிட் g காம்போசிட் h. இப்போ எப்படி எழுதணும்? f காம்போசிட் g h of x அப்படின்னு எழுதலாமா? ஸோ h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? f காம்போசிட் g இன்ட்டு x ப்ளஸ் 4. h of x ஓட வேல்யூ x ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு இப்போ f காம்போசிட் g நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4x ஸ்கொயர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது நான் x இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும் அப்படின்னா x ப்ளஸ் 4 போடணும். ஸோ 4 இன்ட்டு 4x ஸ்கொயர், x இருக்க வேண்டிய இடத்துல x ப்ளஸ் 4 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 4 இன்ட்டு x ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நீங்கள் ப்ரீஃப் பண்ணி எழுதணுனாலும் எழுதலாம், இல்லை ப்ரீஃப் பண்ணி எழுதாமல் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். பட் ஆனால் ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு இதே ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் g காம்போசிட் h இருக்குது. g காம்போசிட் h எப்படி ரைட் பண்ணலாம்? இதை g of h of x அப்படின்னு ரைட் பண்ணலாம். இப்போது h of x என்ன? x ப்ளஸ் 4. g of x என்ன? 2x. ஸோ x இருக்க வேண்டிய இடத்துல நான் x ப்ளஸ் 4 போடணும். ஸோ 2 இன்ட்டு x ப்ளஸ் 4னு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா? f காம்போசிட் g காம்போசிட் h இது எல்லாமே சேர்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ f காம்போசிட் இதுக்கு மீனிங் என்ன? f ஆஃப் g காம்போசிட் h of x இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ g காம்போசிட் h ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன நம்மளுக்கு கிடச்சிது? 2 இன்ட்டு x ப்ளஸ் 4னு கிடச்சிது. ஸோ 2 இன்ட்டு x ப்ளஸ் 4 இதுதான் இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ f of x என்ன கொடுத்துருந்தாங்க? f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? f of x என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா x ஸ்கொயர். ஸோ இப்போ எனக்கு x இருக்க வேண்டிய இடத்துல என்ன தான் இருக்குது அப்படின்னா 2 இன்ட்டு x ப்ளஸ் 4 தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2 இன்ட்டு x ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடலாமா? ஸோ 2 ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? 4 ஆகும். x ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இதை 2ன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம 1ன்னு வச்சுட்டோம் இல்லையா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get என்ன கிடச்சிருக்கு? 4x ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ f காம்போசிட் g காம்போசிட் h ஈக்குவல் டு f காம்போசிட் g காம்போசிட் h என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் hence proved அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேர்டு சப்டிவிஷனும் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ தேர்டு சப்டிவிஷனை பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷனில் நம்மளுக்கு f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given f of x equal to x minus 4, g of x equal to x squared and h of x equal to 3x minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா? 3 சப்டிவிஷன்லேயும் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபார்முலாவை தான் நம்ம ரெண்டையும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டு ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் பண்ணோம்? f காம்போசிட் g காம்போசிட் h ஈக்குவல் டு f காம்போசிட் g காம்போசிட் h. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ப்ராக்கெட் உள்ளது மட்டும் நான் செய்ய போகிறேன். ஓகேவா? ஸோ f காம்போசிட் g ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் x இதோட மீனிங். ஸோ f ஆஃப் g ஆஃப் x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர். ஸோ f ஆஃப் x x மைனஸ் 4 நான் x இருக்க வேண்டிய இடத்துல x ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 4 இதுதான் என்னோடய ஆன்சர்.
இது எஃப் காம்போசிட் ஜி மட்டும்தான். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஓகேவா? ஸோ எஃப் காம்போசிட் ஜி இதுக்கு மீனிங் என்ன ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் 3x மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3x மைனஸ் 5 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போது எஃப் காம்போசிட் ஜி எனக்கு என்ன கிடச்சிது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4னு கிடச்சிது. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு இப்போது எக்ஸு. அப்போ நான் என்ன பண்ணணும், 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டாலும் சரி தான், இல்லை இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கான்ஸ்டன்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதோட நீங்கள் அப்படியே வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். இல்லை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை எழுதணும். அப்போ என்ன ஆகும், 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போது 3x த ஹோல் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் 2 5 are 10 10 into 3 30 minus 30x plus 5 ஸ்கொயர் 25 minus 4 9x ஸ்கொயர் minus 30x. சப்ராக்ட் பண்ணணுமா, ஏன்னா டிஃப்ரென்ஸ் சைனாக இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் 21 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 21. ஸோ இதை நீங்கள் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம செஞ்சாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு இப்போ செய்யணும். சரியா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு செய்யலாமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜி காம்போசிட் ஹைச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹைச் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3x மைனஸ் 5னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜி ஆஃப் 3x மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸு எனக்கு என்ன தான் 3x மைனஸ் 5 தான். அப்போ 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயராக நான் இதை எழுதணும். ஸோ இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி, ஏன்னா அங்கேயே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கும் போது. அப்போ இங்கேயும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 3s are 9x ஸ்கொயர் minus 2 5s are 10 10 into 3 30 30x plus 25. ஸோ இது வந்து ஜி காம்போசிட் ஹைச் மட்டும். இப்போ நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஸோ எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சது, 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25னு கிடச்சதா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு இப்போ இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இப்போ எனக்கு எக்ஸே என்ன தான் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் இந்த டேர்ம் ஃபுல்லாக போடணும். இப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4. இப்போ நீங்கள் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் போதுமா, ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21 சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 21 வந்து கிடச்சிரும். ஸோ இது நம்பர் 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் நம்மளுக்கு இதே சேம் ஆன்சர் தான் கிடச்சிது. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get left hand side equal to right hand side. So F composite G composite H equal to F composite G composite H. Hence proved. தமிழ் மீடியம் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.